அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. எஃப்ஐ ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மெயினா பட்ஜெட் 2026 அதுல ஒரு 10 செக்டார்ல இருக்க ஸ்டாக்ல ஒரு 11 ஸ்டாக்க பத்தி இந்த வீடியோல ஒரு என்ன மாரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்க நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வார் டென்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு குளோபல்ல. குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப வீக்காவே இருக்கு. கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் எல்லாமே ஹையர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு பட்ஜெட் வரப்போகுது. ஸோ பட்ஜெட்டுக்காக நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ பட்ஜெட்டுக்காக என்னென்ன இம்பாக்ட் ஆகும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. நான் எப்படி ஒரு பட்ஜெட்டுக்காக எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஒரு ஒரு ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அது ஸ்மால் கேப்பாக இருந்தால் ஒரு சின்ன வீழ்ச்சினாலும் பெருசாக கீழே போகும், சின்ன பாசிட்டிவ்னாலும் மேலே போகும். பட் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டாக்கு ஒரு 11 ஸ்டாக் இருக்குது. இதெல்லாமே என்னதான் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அது பெருசாக மூவ் ஆகாது, பெருசாகவும் கீழே இறங்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறது எப்பயுமே நமக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். ஒரு 11 ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நேற்றுக்கும் இன்னைக்குமே ஓரளவு அது பாசிட்டிவ் மொமெண்டமாக தான் இருக்கு. நமக்கு பட்ஜெட் ஸ்ட்ரக்சரல் growth இந்தியாவுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த பட்ஜெட் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. எஃப்ஐ உள்ள வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ சப்போஸ் நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி அதை முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ் தான், லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நான் ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது, செபில பதிவு பெற்ற ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். நமக்கு டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம். எஃப்ஐடிஐ டேட்டா நேற்று 480 கோடி 400 கோடிக்கு மேலேயே எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. அது நல்ல பாசிட்டிவ். இன்னைக்குமே மார்க்கெட் ட்ரெண்ட் நெகட்டிவாக தான் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் பேச்சுக்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பாசிட்டிவ்ல வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு எப்படின்னா நமக்கு பட்ஜெட் தாங்க மெயின். ஸோ அது அதுக்காக தான் மேக்சிமம் எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலயாச்சும் நமக்கு போர்ட்போலியோ ரீபேலன்சிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டீல்ஸ் நடந்திருக்கு. நமக்கு யூரோப்பியன் டீல்லாம் நல்லாவே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்என்டி. ஓகே, இந்த கம்பெனி இன்ஃப்ரா கேபெக்ஸ் டிஃபென்ஸ். இதுல ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா கூட பட்ஜெட்ல நமக்கு எல்என்டி பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் இருக்காங்க, கேபெக்ஸ் டிஃபென்ஸ் மூணுமே இவங்க கோர் பிசினஸா இருக்கு. ஸோ இவங்க இன்னைக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்ட்ல தான் இருக்காங்க. ஒரு 3,925 ரூபாயில இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் கொஞ்சம் சீக்கிரமா போடுறேன், ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக. ஸோ இதுல கவர்மெண்ட் கேபெக்ஸ் இன்க்ரீஸ் ஆன டைரக்ட் பெனிஃபிஷியரி இவங்க தான். ஓகே, ஆர்டர் புக் ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லை, பட்ஜெட் நல்லா இல்லை அப்படின்னா நீங்க லாங் ரன்னுக்காக இந்த ஸ்டாக்கை நீங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்து பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். டிஃபென்ஸ் அண்ட் மேக் இன் இந்தியா, இது ரெண்டுமே இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. டிஃபென்ஸ்ல அலோகேஷன் எவ்ரி பட்ஜெட்ல அலோகேட் பண்றாங்க. பட் இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு நிறைய எதிர்பார்க்கறது மார்க்கெட். எதனாலன்னா குளோபல் டென்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு. அங்கங்க வார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பெனிஃபிஷியரி டிஃபென்ஸ்ல அலோகேஷன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இவங்க நல்ல ஒரு பெனிஃபிஷியரியா இருக்கும். இந்த கம்பெனி ஜீரோ டெப்ட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு பிசினஸ், ஹை growth, ஹை மார்ஜின் தான் போயிட்டு இருக்கு. ஆர்டரும் எக்ஸ்போர்ட் growthம் நல்லாவே இருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி இப்போதைக்கு 443 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஸோ இந்த கம்பெனி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே ஒரு 200 மூவிங் அவரேஜ் அந்த ரேஞ்சில் இப்போ டச் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபைட்டர் ஜெட், ஹெலிகாப்டர்ஸ், இன்ஜின்ஸ். ஆக்சுவலாக டிஃபென்ஸ்ன்னு சொன்னால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக், மஷகாண்டாக்கு. ஸோ நான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கை சொல்கிறேன். அதாவது வேர்ல்டு சுச்சுவேஷன் இப்போ இருக்க கண்டிஷனில் டிஃபென்ஸ் தான் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா பட்ஜெட்ல நல்ல ஒரு அலோகேஷன் கொடுக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து டாடா பவர். இவங்களுமே ரெனியூவபிள் எனர்ஜி, இவி பவர். ஸோ நமக்கு ஃபியூச்சர்ல இவி தான் மெயினாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெனியூவபிள் பவர், இது எல்லாமே கம்பைனா ஒரு கம்பெனி இருக்கு, டாடா பவர். இதுல எல்லாத்துலயுமே இவங்க சம்திங் சின்ன நியூஸ் வந்தா கூட இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். கிரீன் எனர்ஜியா இருக்கட்டும், இவியில் ஏதாச்சும் பெனிஃபிட் கொடுக்க சான்ஸ் இருக்கட்டும், இல்லை பாலிசி சப்போர்ட் இன்னமே எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். இவங்க 200 மூவிங் ஆவரேஜ் இன்னமே மேலே போகணும். பட் இப்போதைக்கு 366 ஒரு ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்விஎன்எல், இது ரயில்வே போன போன தடவை அந்த அளவுக்கு பேசலை. ஸோ அதனால நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ரயில்வே பட்ஜெட் கண்டிப்பாக இந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த இயருக்கு ஏதாச்சும் பட்ஜெட்டில் பேசினாங்க அப்படின்னா
நல்ல ஒரு கம்பெனியா இருக்கும். இன்னொன்னு எக்ஸிகியூஷன் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா தான் பண்றாங்க. பட் பிரச்சனை என்னன்னா இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் வந்து நிறைய கிடைக்குது. பட் இவங்கள்ட்ட ப்ராஃபிட் வந்து கம்மியா எடுக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல வந்து சின்ன வொலட்டிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு வந்து ரூ. 332 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து கூட மேல போச்சு. பட் இன்னைக்கு வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னுமே மார்க்கெட் க்ளோஸ் ஆகல. சிமெண்ட்ஸ், ஏபிபி இந்தியா இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஆக்சுவலா இந்த ரெண்டு கம்பெனியுமே கீழே வந்து நல்ல படுத்து தான் கிடக்குது. ரெண்டுமே 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல தான் இருக்கு. சிமெண்ட்ஸ் வந்து ஒரு ரூ. 3063 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏபிபி இந்தியா ஒரு ரூ. 5500 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு மட்டும் ஏபிபி இந்தியா நல்லா கிக்கப் ஆகி மேலே போயிருச்சு. நேத்துமே ஒரு ரூ. 5000 வந்தது. இன்னைக்கு வந்து 5500 பாயிண்ட்ஸ் மேலே போயிருச்சு. இவங்க வந்து கேபெக்ஸ், பவர், ஸ்மார்ட் இன்ஃப்ரா இது ரிலேட்டடான சின்ன அப்டேட் வந்தா கூட இந்த கம்பெனி வந்து நல்ல ஸ்ட்ரக்சரல் குரோத்ல இருக்க கம்பெனி. பட் ரீசெண்ட் டைம்ல பெருசா மூவ் ஆகல. ஸோ அதனால மேபி நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நல்ல ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கும் இந்த கம்பெனிக்கு. அடுத்து வந்து எஸ்பிஐ. ஓகே, எஸ்பிஐ வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்கிங் செக்டார்ல இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபோக்கஸ்ல இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று இது வந்து பிஎஸ்யூ லீடர்னே சொல்லிக்கலாம். ஓகே, கிரெடிட் குரோத்தா இருக்கட்டும், அதாவது எல்லாமே எல்லார்ட்டையுமே எல்லா ஸ்டேட்லையுமே ஸ்டேட் பேங்க் இல்லாத ஒரு பேங்க் ஸ்டேட் இல்லை. இது வந்து பெரிய ஒரு பேங்க் இந்தியா பொறுத்த வரைக்கும். இது வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. ரூ. 1073 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க பிரைஸ் இருந்துச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ண தான் போகுது. இன்னொன்னு டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. லோன் குரோத்தும் இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்னால அதுலயுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பேங்க். இந்த வீடியோல நம்ம சொல்றது எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால மேபி சின்ன டவுன் வருது, இல்ல இப்ப வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா நீங்க வந்து லாங் டேர்முக்காக நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து. இது வந்து கிரீன் எனர்ஜி பிளேஸ். ஓகே, கிரீன் எனர்ஜியில ஏதாச்சும் ஒரு நல்ல நியூஸ், இல்ல டிஃபென்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ், ரெனியூவபிள், இது மாதிரி எல்லா செக்டர் இருக்கு. மெயினா வந்து டிஃபென்ஸுக்கு ஏதாச்சும் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணா கூட இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கருதுறோம். ஸோ இது வந்து இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல போகல. பட் இருந்தாலும் 13,325 இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேல போச்சு, ஒரு 9% நினைக்கிறேன். இது வந்து டிஃபென்ஸ், இன்ஃப்ரா காம்போ, அதாவது ஒரு காம்போ பேக் தான் இது எல்லாமே. இதுல இருக்க எல்லா கம்பெனிஸுமே லார்ஜ் கேப்னாலும் காம்போ பேக் தான். இன்னொன்று இந்த மொமெண்டம் வந்து நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் தான் சோலார் இண்டஸ்ட்ரி. ஏன்னா டிஃபென்ஸ் வந்து எப்பயுமே நமக்கு தேவை. அடுத்து வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த கம்பெனி வந்து எத்தனால் கிரீன் ஃபியூயல். ஓகே, இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து நல்ல லோல இருக்காங்க. ரூ. 281 தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பயோ எனர்ஜி இன்சென்டிவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த பட்ஜெட்ல. அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா மேபி நல்ல பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கும் இந்த கம்பெனிக்கு. எக்ஸ்போர்ட்டும் நல்ல பொட்டன்ஷியலா இருக்கு. இது வந்து பயோ எனர்ஜி ரிலேட்டடான ஒரு செக்டார்ல இருக்க ஒரு கம்பெனி. இதுவுமே ரொம்ப லோல தான் இப்போதைக்கு இருக்கு. பார்க்கலாம் இது என்ன நடக்கும் பட்ஜெட் அப்படின்னு. அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து எல்லாருக்குமே தெரியும், சிமெண்ட்னா நம்ம அப்படின்னு சொல்றோம்ல. இவங்க வந்து ரீசெண்ட் டைம்ல பெருசா மூவ்மெண்ட் இல்லைனாலும் பிரைஸ் வந்து இப்போ 12,619 இருக்கு. ஹவுசிங், இன்ஃப்ரா அதுல ஏதாச்சும் சின்ன ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா சிமெண்ட் டிமாண்ட் வந்து எப்படி இருந்தாலும் அதிகமாக போகுது. பட் இன்னுமே அதிகமாக சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். நான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து இவ்வளோ கம்பெனி சொல்றேன். இதெல்லாம் நம்ம எப்படிப்பா ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எல்என்டி இருக்கு பாருங்க. எல்என்டி வந்து நல்ல கோர் செக்டார். ஓகே, டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப growth இருக்க வேண்டியது. எனர்ஜியும் நல்ல growth இருக்க வேண்டியது. டாடா பவர் இருக்கு. ஆர்விஎன்எல் ரயில்வே நல்லா பார்க்க வேண்டியதுதான். எஸ்பிஐ நல்ல ஒரு டிமாண்டு ஒரு பிஎஸ்யூ செக்டார்ல இருக்குது. ஸோ எல்என்டிக்கு வந்து நான் என்னட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு வைங்க. 25,000 வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல ஹெச்சிஎலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன். 20,000 வந்து டாடா பவர் எனர்ஜி செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ். மேபி இது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்விஎன்எல் வந்து ஒரு 15,000. ஓகே, எஸ்பிஐ வந்து ஒரு 10. இது வந்து நான் ₹1,00,000 வச்சிருந்தீங்கன்னா சப்போஸ் எப்படி. பட் இது வந்து எப்பயுமே நீங்க வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்பயுமே நீங்க சேவிங்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா எப்பயாச்சும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி கீழே போகும்போது, இப்பயுமே ஓரளவு கரெக்ஷன்ல தான் இருக்கு. டீப் கரெக்ஷன் தான் ஆகும்போது, இல்ல சின்ன ஒரு வார் வருது அப்படின்னா ரொம்பவே டவுன் ஆகும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அக்குமுலேட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே உங்கள்ட்ட சொல்றது வந்து அக்குமுலேட் பண்ண அமௌண்ட் வச்சுங்க. சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்க கையில வச்சுக்கோங்க. ஃபியூச்சருக்கு உங்களுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும். உங்களுக்குமே பயம் இல்லாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பயம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.